டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம சந்திக்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா ஸ்குவாஷில் குறிப்பாக இந்தியன் ஸ்குவாஷ் ராக்கெட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஹானரரி லைஃப் பிரசிடென்ட் அண்ட் பேட்டர்னாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். ஏஷியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். அது தவிர இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் ஒலிம்பிக் அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அண்ட் ட்ரையத்லான் அசோசியேஷன்லேயும் பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. திரு என் ராமச்சந்திரன் அவர்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் ஒரு ஸ்போர்ட்டிங் பாடியில் மெம்பராக இருப்பாங்க, பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. எப்படி சார் உங்களால் பல அசோசியேஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகி ஒரு மெம்பராக ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க? அது எப்படி சார் சாத்தியமாச்சு? அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக எல்லா அசோசியேஷன்ஸ்லேயும் இருக்கேன். ஒரு எந்த அசோசியேஷன் எடுத்துட்டாலும் நேர்மையாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் வியூ என்னென்னா, அத்லீட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அசோசியேஷனுக்கு கொடுக்கக்கூடாது. அத்லீட் வில் பிரிங் லாரல்ஸ் டு த அசோசியேஷன். ஸோ யார் ப்ரைவேட்டாக உங்களுக்கும் அந்த அத்லீட்டுக்கும் ஒத்து போகாமல் இருக்கலாம். ஓகே. ஆனால் எப்போதுமே அத்லீட் தான் இம்பார்ட்டண்ட். எந்த ஃபெடரேஷனாக சரி, அசோசியேஷனாலும் இருந்தால் சரி, அத்லீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை பண்ணுற மட்டும் உங்களை எல்லோரும் எடுத்துப்பாங்க. நியாயமாக பண்ணணும். சரி சார், உங்களுக்கு எப்படி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது? சின்ன வயசில் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்திருக்கீங்களா? ஹவு திஸ் இன்ட்ரெஸ்ட்? அப்போது நான் சின்ன வயசில் இருக்கச்சு ரொம்ப எனக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது. அப்போது என் பிரதர் டென்னிஸ் விளையாட்டிருந்தார். பிரதர் யார், பேர் சொல்லுங்கள்? ஸ்ரீனிவாசன். ஓகே சார். பிசிசிஐயில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போது அவர் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தார். காலேஜில் கிரிக்கெட்டும் விளையாடிருந்தார், விக்கெட் கீப்பராக. அப்போது என்னையும் டென்னிஸில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்போது அது எம்சிசி கிளப்பில் தான் டென்னிஸ்க்கு போயிட்டு இருந்தேன். முதல்ல அந்த ராமநாதன் கிருஷ்ணன் கோச்சிங் இருந்தது டென்னிஸில். அப்புறம் எம்சிசி கிளப்பில் போனேன். ஆனால் ரேக்கெட் ரொம்ப ஹெவியாக இருந்தது எனக்கு. அப்போ இந்த உடன் ரேக்கெட் தான் வரும். ஸோ எம்சிசி கப்பில் விளையாடிட்டு வெளில வரைச்ச ஒரு சத்தம் கேட்டது. உள்ளே போய் பார்த்தா ஸ்குவாஷ் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ரேக்கெட் தூக்கினா ரொம்ப லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரேக்கெட் தான் பிடிச்சி நான் அதுக்கப்புறம் ஸ்குவாஷை தவிர நான் வேறு ஒரு கேமும் விளையாடினதே இல்லை. உங்களுக்கு எப்பயாவது ஒரு சின்ன வயசில் வருத்தம் இருக்கா? இப்போ நீங்கள் பல ஸ்போர்ட்ஸ் பாடியில் இருந்திருக்கீங்க, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயரை தூக்கி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணலை, ஏதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் விளையாடி இருக்கணும், இந்தியாவுக்கு விளையாடி இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசில் வருத்தம் இருந்திருக்கா? அது மாதிரி ஒன்றுமே இல்லை. அப்படி வருத்தம் இருந்ததுன்னா அசோசியேஷன் சரியாக ஓடாது. அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஆனால் அந்த ரெண்டு காம்பினேஷன் அதனால சொல்கிறாங்க, பிளேயர் எடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டராக போட முடியாது, அட்மினிஸ்ட்ரேட்டர் தூக்கி பிளேயராக போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது ரொம்ப கரெக்ட். ஓகே. நாலேஜ் ஆஃப் த ஸ்போர்ட் இருக்கணும். ஆனால் கேமும் விளையாடணும், அதோட சேர்ந்துன்னா ப்ராப்ளம் ஆகும். இப்போ ஜஸ்ட் நோ ஸ்ரீனிவாசன் சார் பற்றி சொன்னீங்க. உங்களோட பார்ன் அண்ட் ப்ராட் அப், உங்கள் ஃபேமிலி, உங்கள் அகாடமிக்ஸ் பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் தருமபுரம், தஞ்சூர். ஓகே சார். எங்கள் அப்பா அப்போது இந்தியா சிமெண்ட்ஸில் 47 இந்தியா சிமெண்ட்ஸில் தான் இருந்தார். 68 இறந்துட்டார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். நான் கெமிக்கல் இன்ஜினியர், பிரதரும் கெமிக்கல் இன்ஜினியர். அவர் வெளியூர்லேயும் போய் எம்எஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபாதர் இறந்துட்டாங்க. ஸோ அவரும் திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட்டில் போயிட்டார். நான் ஸ்குவாஷில் முதல்ல ஸ்விம்மிங்கில் இருந்தேன், கொஞ்சம் ஸ்விம்மிங் அசோசியேஷனில். ஆனால் எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல. ஓகே. ஸோ அப்புறம் ஸ்குவாஷில் ஏன் எடுத்தேன்னா, நான் கிளப்பில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் ஸ்குவாஷ் விளையாடுவேன், எம்சிசியில். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, இந்த கிளப்லலாம் விளையாடுச்ச ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மனுஷன் விளையாட முடியாமல் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு கிளப்பில் தான் ஸ்குவாஷ் கோர்ட்டே இருந்தது.
அதனால தான் இந்தியாவில் சாம்பியன்ஸ் வரல, மெடலிஸ்ட் வரல, எல்லாம் கிளப்பில் தான் போய், ப்ரைவேட் கிளப்ஸ்னே கிடையாது, ரொம்ப ஆக்சசபிளாக இல்லைன்றீங்க. ஆக்சஸாக இல்லை. சாதாரணப்பட்ட மனுஷனுக்கு ஸ்குவாஷ் விளையாடணுன்னா கிளப்பில் தான் போய் மெம்பர் ஆகி விளையாட முடிஞ்சது. ஸோ அப்போ தான் எனக்கு தோணித்து, ஏன் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கிளப்பில் யாரும் விளையாடுறாங்க, சரி, வசதி உள்ள ஆள் தான் விளையாடுறான், பையன் தான் விளையாடுறான், அவனுக்கு அந்த ஆர்வம் கிடையாது, எக்ஸசைஸுக்கு தான் விளையாடுறான்னு தவிர ஒரு மெடல் வாங்கணும் கண்ட்ரிக்கு அந்த ஆர்வம் இல்லை. ஏன்னா அவன் வந்து ஆஃபீஸுக்கு போகணும், வேலை பண்ணணும், வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கணும், அந்த ஐடியாவில் தான் அவன் இருக்கான். எக்ஸசைஸுக்கு ஸ்குவாஷ் இஸ் த பெஸ்ட் ஸ்போர்ட் ஃபார் எக்ஸசைஸ். சரி, என்ன ஸ்பெஷல் சார் அந்த கண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் எந்த டோர்னமெண்ட் வந்தாலும் அச்சீவ் பண்ணுறாங்க? அவங்களோட ட்ரைனிங் மெத்தட் என்ன, அவங்களோட அந்த கோச்சிங் ஸ்டைல் என்ன, எதனால் அவங்க வந்து டாப் லெவலில் இருக்காங்க ஸ்குவாஷில்? இப்போ நீங்கள், நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜாங்கிர் கானை நான் ஒரு வாட்டி கேட்டேன். அவன் ஒரு 5-6 இயர்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கான். ஸோ அவனை வந்து உன் ட்ரைனிங் ஷெட்யூல் என்னவா இருந்தது? மெட்ராஸ் வந்து நான் ஒரு இவெண்ட்டுக்கு அப்போ கேட்டேன். காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்துக்கணும், 10 மைல் ஓடணும், அப்புறம் 2 ஹவர் ஸ்குவாஷ் இந்த கோர்ட். நீ நல்லா பண்ணேன்னு கோச் நினச்சான்னா சாப்பாடு கொடுப்போம், பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம், இல்லைன்னா கிடையாது. சாயங்காலம் அதே மாதிரி. ஸோ அடித்து பிளேயர் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தால் யூ பிகம் ஓகே. ஹெவி ப்ராக்டிஸ். ஈஜிப்ட் என்ன பண்ணிடுறாங்க, தே ஹவ் டேக்கன் அ காம்பினேஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் அண்ட் த ட்ரெடிஷ்னல் வே ப்ராக்டிஸ் ப்ளஸ் சயின்டிஃபிக் அப்ரோச் டு த கேம். ஓகே சார், நீங்கள் வந்து இப்போது வேர்ல்ட் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க, ஏஷியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் பிரசிடெண்ட், அப்புறம் வந்து இந்தியன் ஸ்குவாஷ் ராக்கெட்ஸ் ஃபெடரேஷனில் வந்து ஹானரரி லைஃப் பிரசிடெண்ட் அண்ட் பேட்டர்னாக இருக்கீங்க. அந்த வேர்ல்ட் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் பிரசிடெண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு டூ ஸோ, அது எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்தியன் இல்லை, த ஃபஸ்ட் ஆல்தோ வி ஆர் நாட் இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் நாங்கள் ஒரு ஸ்போர்ட்டை இல்லாட்டாலும் it is a international sport recognized by the IOC. It is the first Indian to be a president of an organization as a sport which is recognized by the International Olympic Committee. Olympics தான் இல்லையே தவிர, ஏன்னா they limited to 28 sports. அதான் என்னோட கேள்வி. ஒலிம்பிக் கமிட்டி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் இது வரைக்கும் ஒலிம்பிக்ஸில் இது இல்லை? இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, எங்களுக்கு மூணு சான்ஸ் வந்தது. ஒன்று வந்து சிங்கப்பூரில் ஏஜிஎம் ஓட்டட் டு ஹாவ் ஸ்குவாஷ் இன் த ஒலிம்பிக் கேம்ஸ். ஆனால் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குட்டி இதில் போட்டிருக்கான், புது ஸ்போர்ட் வந்தால் 2/3 மெஜாரிட்டி வரணும்னு ஓட்டிங் மெம்பர்ஸில். எங்களுக்கு அந்த 2/3 மெஜாரிட்டி வரல. அப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் இவெண்ட் வைங்க, நாங்கள் வந்து அதை பார்க்குறோம், பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு டெஸ்ட் இவெண்ட் பண்ணோம் ஹாங்காங்கில் பண்ணுறச்சே என்ன பண்ணோன்னா, வி brought in the PSA இவெண்ட்டாக வச்சு நிறைய ப்ரைஸ் மணி கொடுத்து பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு கூட்டு வந்து பண்ணோம். ஹார்பரில் 4 சைடு கிளாஸ் கோட் போட்டு, அந்த பின்னாடி ஹார்பர்லேருந்து ஒரு சைனீஸ் ஜங்கை பொசிஷன் பண்ணி என்ன வியூ டிவி ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இங்கே வச்சு நாங்கள் பண்ணோம். ஸோ எங்களை கன்சிடர் பண்ணாங்க. அப்புறம் ஏஜிஎம்மில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அடுத்த வருஷம், அதே நெக்ஸ்ட் இயர் IOC ஏஜிஎம் நடந்தது. அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம். சரி, ஸ்குவாஷ் எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆனோன்னா, ரெஸ்லிங்கை தூக்கி போட்டுட்டு ஸ்குவாஷை உள்ளே எடுத்துன்னு வந்தாங்க. ஏன்னா அவங்க நம்பர் இஸ் ஃபிக்ஸ் 28 தான். அந்த வருஷம் என்னாச்சு, தே த்ரூ அவுட் ரெஸ்லிங். இது ஃபெப்ரவரியில் நடந்தது. ரெஸ்லிங்க்கு வந்து ரஷ்யாவில் ரெஸ்லிங்க்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ பியூட்டின் வந்து ஐஓசிக்கு பேசி தே brought பேக் இன் செப்டம்பர். ஃபெப்ரவரியிலே தூக்கி கடாசுறாங்க. அதே செப்டம்பரில் தே bring பேக் ரெஸ்லிங். தே brought பேக் ரெஸ்லிங். தே ஒன்லி we were not in the sport, although we were selected. AGM had to approve. அந்த பாலிட்டிக்ஸில் நாங்கள் வெளில வந்துட்டோம். ஓகே. அப்புறம் இது வந்து நாங்கள் போய் கேட்டோம், இது நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண போது அவங்க சொன்னாங்க, இல்லை ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம். பட் அடுத்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்குது. ஜப்பானில் எவனாலும் ஸ்குவாஷ் எடுப்பானா, அவனுக்கு வந்து he wants his taekwondo, he wants his other martial art games. ஸோ அதில் மிஸ் அவுட் ஆகிட்டோம் 2வது வாட்டி.
அப்புறம் என்ன பண்ணாங்க, டோக்கியோவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டோக்கியோவில் போய் அந்த டோக்கியோ ஒலிம்பிக் ஆர்கனைசிங் கமிட்டியில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். ஆனால் அவங்களுக்கு வந்து தே வாண்டட் ஒன்லி டேக்வாண்டோ, கராட்டே அந்த மாதிரி, தட் இஸ் லோக்கல் ஸ்போர்ட் தான். ஸோ இனிமேட்டு வரக்கூடிய ஒலிம்பிக்ஸில் ரெகுலராக ஸ்குவாஷ் இருக்குமா சார்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்குவாஷ் இருந்தாகணும். இவங்க வந்து நெகோயாவில் இதை லாஸ் ஏஞ்சலிஸில் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கணும். எல்லா ஸ்போர்ட்டுமே ஓடின்னு இருக்கணும், சேஞ்சஸ் இருக்கணும். பேசாமல் அந்த காலத்தில் நல்லா இருந்தது அப்புறம் இந்த காலத்தில் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தப்பு. அந்த மாதிரி வேலை செய்யாது. ஓகே. இப்போது டபிள்யூஎஸ்எஃப்பில் நான் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது என்ன பண்ணேன், அப்போ வந்து 3 சைடு தான் கிளாஸு, 4வது சைடு வந்து வால். இப்போ கவர்டாக இருக்குது. இப்போ எல்லாம் ஃபோர் சைடு கிளாஸ் கோட் வந்தாச்சு. பந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, இப்போ கருப்பு பந்து தெரியாதுன்னாங்க. இந்த கேமராவோட உட்காந்து அந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை மாற்றி ஒயிட்டோ கருப்போ ப்ளூவோ க்ரீனோ ஆரஞ்சு கலர் பந்தை போட்டு மாற்றினோம். அப்புறம் ஃப்ளோரே நாங்கள் கிளாஸ் ஃப்ளோராக மாற்றிட்டோம். 4 சைடு கிளாஸ் கோட் இருக்குது, டோட்டல் பாக்ஸே கிளாஸ், ஃபுல் பாக்ஸ் இஸ் கிளாஸ். அதை பண்ணோம். இதை தவிர முந்தியெல்லாம் என்னென்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் அவுட்னு இருக்கும். யூ கேன் டேக் பாயிண்ட்ஸ் ஒன்லி ஆன் யுவர் சர்வ். அதை தூக்கி கடாசிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன் சர்வ்லேயும் நீ பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஆப்போனன்ட் சர்வ்லேயும் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ரூலில் சேஞ்ச் கொண்டு ரூலில் சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் நிறைய லெட், இப்போ நீங்கள் வந்து இன்னொரு பிளேயரை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் லெட் கொடுக்குறது, அதெல்லாம் மாற்றிட்டோம். அன்லெஸ் ஃபிசிக்கலி அப்ஸ்ட்ராக்ட். ஓகே. இப்போ இவன் இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பண்ணால வந்து த்ரோ பண்ணுறச்ச பந்து முதுகில் வந்து இடிச்சது அந்த. ஸோ வி சேஞ்ச் த ரூல் டு மேக் இட் ஃப்ரெண்ட்லி. ஓகே. அண்ட் த கேம் டு பி ஷார்ட்டர். இப்போது ஹேண்ட் இன் ஹேண்ட் அவுட்னா பாயிண்டில் மிதில் பேட்மிண்டன்லேயும் இருந்தது இந்த மாதிரி தான். சரி. அப்போ வந்து ஒன் சர்வில் தான் நீ பாயிண்ட் எடுக்கலாம். ஓகே. அப்புறம் கேம் வந்து 15 பாயிண்ட் மட்டும் போகும், அது போர் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அதை குறைச்சி 11 பாயிண்ட்ஸுக்கு போட்டோம். அப்புறம் டபுள்ஸ் எடுத்துன்னு வந்தோம், மிக்சட் டபுள்ஸ் எடுத்துன்னு வந்தோம். இந்த மாதிரி புதுசாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்குவாஷில் வந்து ரொம்ப வருஷமாக அசோசியேஷனில் இருக்கீங்க, வேர்ல்டு லெவலில், ஏஷியன் லெவலில். முக்கியமாக கேட்க வேண்டியது வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? யூஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நிறைய அசோசியேஷனில் இருந்திருக்கீங்க, நிறைய ஸ்போர்ட்டிங் பாடி, எப்படி ஹவு டு யூ மேனேஜ் யுவர் டைம்? பண்ணணும்னு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோதான். யூ ட்ராவல் மோர். இப்போ எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து சைனாவில் டைலியனில் வந்து ஏஜிஎம் ஆஃப் ஸ்குவாஷ் நடக்கிறது, கூப்பிட்ருக்காங்க. அதை முடிச்சுட்டு நான் யூகே போகணும். ஸோ அதில் டைம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். இல்லை, மற்ற விஷயங்களையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட்? இது மாதிரி இல்லையே. முந்தினா ஃபோனை வச்சுன்னு பண்ணிகிட்டு இருக்கணும், மாரடிச்சுட்டு இருக்கணும். இப்போ தான் செல்ஃபோன் வந்தாச்சு, எங்கே வேணாலும் எங்கே போகணுமா, யூ கேன் வீடியோ ஃபோன் இருக்குது, என்னாலும் பண்ணலாம். எல்லாம் அது பாக் ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கில் சொன்னார், நீங்கள் வந்து மாறலைன்னா மக்கள் ஒன்றை மாற்றிடுவாங்கன்னாங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நம்மளும் மாறணும். ஓகே, இப்போ ஸ்குவாஷ் அசோசியேஷன் நீங்கள் ஒரு டாப் போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது அல்டிமேட்லி இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பிளேயர்ஸ். இப்போ பிளேயரோட டெவலப்மெண்ட்டுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, ட்ரைனிங் அண்ட் கோச்சிங்க்கு நீங்கள் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இந்தியன் லெவலில் எடுத்திருக்கீங்க, தமிழ்நாடு லெவலில் எடுத்திருக்கீங்க அண்ட் குளோபல் லெவலில் எடுத்திருக்கீங்க? நான் இந்தியன் லெவல் சொல்கிறேன். ட்ரைனிங் கேம்ப்ஸ் வச்சுக்கணும். எங்கள் ஏசிடிசின்னு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறது ரிப்போர்ட் இருக்குது. அதில் வந்து நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு ஸ்பாரிங் பார்ட்னர்ஸ் வேணும். இப்போ நான் ஒரு பிளேயர், நீங்கள் ஒரு பிளேயர், டெய்லி நானும் நீங்களும் ஆடிட்டு இருந்தால் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் டு யூ ஆர் டு மீ. ஏன்னா டெய்லி யூ ஹேவ் டு பிளே டிஃப்ரெண்ட் பிளேயர். ஸோ இப்போ லாஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். we brought in sparring partners from outside India, made them play with the team that was going. ஸோ அவங்களுக்கே ஒரு உற்சாகம், ஒரு நம்மளோட பெட்டராக இருக்கிற பிளேயர் வந்து நம்மளோட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 2 வாரம் இன்டென்சிவாக பண்ணணும். சரி, 1 மாதம் 2 மாதம் உருப்படாது. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம். ஓகே, ஏஷியன் கேம்ஸ் முன்னாடி நம்ம பசங்கள்லாம் டாப் ஃபார்மில் இருக்கணும். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரமோ 3 வாரமோ ஆளை கூட்டின்னு வந்து we train them for doubles, mixed doubles,
சிங்கிள்ஸ். ஓகே, போயிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ஏஷியன் கேம்ஸ் முடிஞ்சது. இந்தியன் மென் டீமோட பர்ஃபார்மன்ஸை பற்றியும் விமென் டீமோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஸ்குவாஷில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரமாதம் பண்ணாங்க. 5 ஈவெண்ட்லேயும் நாங்கள் மெடல் வின் பண்ணோம். 2 கோல்டு, 2 சில்வர், 1 பிரான்ஸ். இதில் என்னன்னா மிச்சம் ஆனால் பார்க்குறச்சே நம்ம 5 மெடல் தான் சொல்கிறோம். ஏன்னா 5 ஈவெண்ட் தான் இருக்குது எங்களுக்கு. அத்லெட்டிக்ஸோ ஸ்விம்மிங்கோ பார்த்தீங்கன்னா 40 ஈவெண்ட்டு 100 ஈவெண்ட்டுன்னு இருக்கும். எங்களுக்கு இருக்கிற 5 ஈவெண்ட்லேயும் நாங்கள் 2 கோல்டு, 2 சில்வர், 1 பிரான்ஸ் அடித்தோம். நல்ல ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் மெடல்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd இந்த லிஸ்ட் ஆஃப்டர் அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஷூட்டிங். ஓகே, ஸ்குவாஷ் தான் மேக்ஸிமம் மெடல்ஸ். சரி, ஸ்குவாஷை வந்து கிராஸ் ரூட் லெவலுக்கு கொண்டு போகணும், எல்லாருமே ஸ்குவாஷ் விளையாடணும், எளிமையான மக்களும் விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இப்போ ஸ்குவாஷ் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் மட்டும் விளையாடுற மாதிரி இன்னுமே சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. ஸ்குவாஷ்னா ஒரு எலிட் ஸ்போர்ட், ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். அந்த மாதிரி இல்லை. அஃபோர்டபுளாக எப்போ கொண்டு வர முடியும்? இட்ஸ் ஆல்ரெடி அஃபோர்டபுள். நீங்கள் மனசை வச்சு நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து தமிழ்நாட்டிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஸ்குவாஷ் கோர்ட்ஸ் இருக்குது. நாங்களும் அவங்களுக்கு எஸ்டிஐடி கட்டி நாங்களும் கோச்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, பட் மெட்ரோவில் தான் கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்குது. இப்போனா பார்த்தீங்கன்னா சேலம் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு, நல்ல பிக்கப் ஆகிருக்கு. டியூட்டிகரில் பிக்கப் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு அது எப்படி பெனிட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ட்ரைனிங் சென்டர்ஸா இல்லாட்டி வந்து கோச்சிங்கா? எதை பண்ணால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதா? எதை பண்ணால் இன்னும் நிறைய பேர் வந்து விளையாடுறதுக்கு வருவாங்க? இந்த 9 டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்குது. ஸ்குவாஷ் கோர்ட் சில இடத்துல 3 ஸ்குவாஷ் கோர்ட்டே இருக்குது. இல்லை ட்ரைனிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கா? எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கா? ஃபீஸ் எல்லாம் ரொம்ப நாமினல். லேர்ன் டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ நேஷ்னல்ஸில் மெடல் வாங்கிட்டோன்னா கோச்சிங் இஸ் ஃப்ரீ. அசோசியேஷன் சாப்பில் சொல்கிறேன். ஓகே, எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஒரு மெடல் நீங்கள் வின் பண்ணுங்கள் நேஷ்னல்ஸில், அவனே கொண்டு வந்து பிரின்ஸோ இல்லைன்னா ஜப்பான்காரனோ சைனாக்காரனோ வந்து ராக்கெட்டை கொடுத்து ஃப்ரீயாக கொடுப்போம். இல்லை சார், அந்த மெடல் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகணும்ல சார். இப்போ ஒரு ஏழை மாணவர் வராரு, இல்லை ஏழை பையன் வரான் அப்படின்னும் போது அவர்கிட்ட ஆக்சசிபிளாக இல்லை ஃபீஸ். இந்த ஈவெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் மொத்தம் வந்திருக்கான். நீங்கள் சொல்கிறாப்புல ஏழை மாணவர் தான். அவனுக்கு நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுத்துருவோம். சரி சார், இப்போ ஒரு ஸ்குவாஷ் பிளேயருக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்பாங்க. வருமானம் வேணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்பான்சர்ஷிப்பு, கவர்மெண்ட் கிட்டேருந்து கேஷ் இன்சென்டிவ்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜோஷ்னா கவர்மெண்ட் சர்வெண்ட், ஹாரி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஹரிந்தர் கவர்மெண்ட் சர்வெண்ட், எல்லாருக்கும் நாங்கள் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டில். ஆனால் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் அது பண்ணுவாங்க. அது ஒன்று. இப்போது நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்களா, ஹெச்எல் ஸ்பான்சர் பண்ணுறான். அவனே என்ன சொல்கிறான், உனக்கு யூ அஷ்யூர் யுவர் பிளேயர்ஸ், தேர் அ குளோபல் கம்பெனி, $multi-billion குளோபல் கம்பெனி, வி வில் கிவ் தம் ஜாப்ஸ். தேர் ஆர் ஆல்சோ மெனி ஜாப்ஸ். கார்பரேட்ஸும் வராங்கன்றீங்க? கார்பரேட்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஷியன் கேம்ஸில் இங்கே மெடல் வாங்கினது அப்புறம் இப்போ வரான். நம்ம ஒலிம்பிக்ஸில் இருக்கிறனால முந்தினா அவன்கிட்டான்னு போய் ஒரு 5 லட்சம் கொடுக்குன்னா மேலே கீழேயும் பார்ப்பான். இப்போ 50 லட்சம் கொடுக்குறது எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இது ஜாப்ஸ் சொல்கிறீங்க. விளையாடும் போது விளையாடுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமா? ட்ராவல் சப்போர்ட்டோ இல்லாட்டி எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டோ அந்த மாதிரி கேட்குறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிவ்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கிவ்ஸ். ஓகே, இப்போ எங்கள் ஏசிடிசிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனுவலாக ப்ரெசென்டட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உங்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களே கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ இளைஞரை நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் யாரானும் இஃப் தே ஆர் குட் அந்த நேம்ஸை கொடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஸ்குவாஷை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஆஃப் ஸ்குவாஷ்னு ஒரு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் மாதிரி நம்ம இந்தியன் ஸ்குவாஷில் ஜோஷ்னா சின்னப்பா, சௌரவ், ஹரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரீஸ்க்கு லாரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக ஜோஷ்னா சின்னப்பா அவர்களுக்கு வந்து இப்போது பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு மேலே பப்ளிசிட்டி யாருக்கு வேணும் சொல்லுங்கள். எங்களுக்கே இந்த அசோசியேஷன் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற நேம்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ப்ராடக்ட்ஸ். இப்போ டாப் 5ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து தான் வராங்க. ஏன்னா மிச்ச சென்டர்ஸ்லாம் அசோசியேஷன் கோர்ஸ்னு கிடையாது. இன்னும் 2 பேரை விட்டுட்டேன், அபே அண்ட் தீபிகா பள்ளிக்கல். அவங்களும் ரொம்ப வருஷமாக விளையாடி. தீபிகா ரொம்ப நாளாக விளையாடிட்டாங்க. அப்புறம் மிக்ஸ்டு டபுள்ஸ்க்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஓல்டு ஆகிட்டாங்க எல்லோரும். ஸ்குவாஷ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இஸ் யூ அச்சீவ் யுவர் பெஸ்ட் ரிசல்ட் பிட்வீன் ஆஃப்டர் சே 22-23 டில் அப் டு 33-34. இப்போ ஜோஷ்னா சின்னப்பா 25 இயர்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சௌரவும் ஒரு 15+ இயர்ஸாக விளையாடிட்டு இருக்காரு.
Longevity. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பிளேயிங் ஸ்குவாஷ் கொஞ்சம் லெஸ் தான் கம்பேர்ட் டு men. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? அதனால தான் மிக்சட் டபுள்ஸே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, மிக்சட் டபுள்ஸ் தான் கேர்ள்ஸ் விளையாடி ஆகணும்ல. சரி. தே ஹேவ் an easier chance, better chance to getting a medal. ஓகே, ரொம்ப நேரமாக ஸ்குவாஷை பற்றி பேசிட்டு இருக்கோம். ட்ரையத்லானை பற்றி பேசுவோம். இந்த ட்ரையத்லான்னா என்ன ஸ்போர்ட்ஸ் சார்? அதை வந்து அங்கங்கே நம்ம கேள்விப்படுறோம். இது நான் பொதுமக்களுக்காக கேட்குறேன். ட்ரையத்லானில் என்ன ஸ்போர்ட்? இது எப்படி விளையாடுவாங்க? இது எப்படி ட்ரெயின் ஆகுறது? இது எப்படி ப்ரொஃபஷனலாக பிளேயராக வருது? மும்முனை போட்டி ஒலிம்பிக் டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஈவெண்ட் இருக்குது. அவங்க 1500 மீட்டர்ஸ் ஸ்விம்மிங், சீ ஸ்விம்மிங் ஆர் லேக் ஸ்விம்மிங், அதை முடிச்சுட்டு உடனே 40 கிலோமீட்டர் சைக்கிளிங், அதை முடிச்சுட்டு உடனே 10 கிலோமீட்டர் ரன்னிங். அதுதான் ஒலிம்பிக் டிஸ்டன்ஸ். அதை வந்து முந்தியெல்லாம் நாங்கள் தான் 91, 92 இங்கே எடுத்துன்னு வந்தோம். மெரினா பீச் இருக்குல்ல, அங்கே ஸ்விம்மிங். அப்புறம் அந்த மவுண்ட் ரோட், காமராஜர் சாலை, ஃப்ளாக்ஸ்டாஃப் சாலை, அண்ணா சாலையில் பாதி, தூர்தர்ஷன், இல்லைன்னா வாலாஜா ரோட்டில் போய் வருது. 2019-20 ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. இல்லை, நாங்கள் 4 வாட்டி நடத்தினோம் இங்கே சென்னை சிட்டிலேயே. சரி. அதில் என்னென்னா ஸ்டாமினா தான். அப்புறம் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, நல்லா எல்லோரையும் ஒரு ஆஸ்திரேலியன் கோச்சே கூட்டின்னு வந்து அவன் எல்லோரையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தான். பட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் சர்வீசஸ்க்கு வந்து தே வாண்ட் பீப்புள் ஸ்டாமினா. அவங்க ஆஸ் அண்ட் வென் தே பிகேம் 18 or 19 பாய்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்குது ஆர்மியில். அவங்களே தே டுக் them into that company in Bangalore. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு they don't follow it up. ஓகே. இப்போ ஸ்குவாஷ்லேயே அந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க. இப்போது போர்ட்டில் நம்ம ஐஎன்எஸ் அடையா இருக்குல்ல, அங்கே 2 கோச் இருக்கும் who played with us. ஓகே. இந்த மிக்சட் டபுள்ஸ்லேயும் அவன் குவார்டர் ஃபைனல்ஸ் மட்டும் வந்தான். ஸோ அது மாதிரி ஸ்டாமினா முக்கியம். இவங்கள மாதிரி பசங்களை இதை என்ன அவங்களுக்கு என்னென்னா, இப்போது இங்கே சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கூடாது, அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நேவியில். சரி. அதே மாதிரி ஆர்மிலையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் என்ன, தே கெட் போஸ்டட் டு சம் பிளேஸ் வேர் தெல் பி ஒன் கோர்ட். அங்கே ஒரு லோக்கலாக இருக்கிற கமாண்டன்ட்டோட விளையாடணும், அவங்ககிட்ட விளையாடி தோக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு அவங்க சௌரியமாக இருப்பாங்க. அது ஜெயிக்கணும், அந்த ஆர்வம் போயிடும். சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. இப்போது சமீபத்தில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். நாட் ஓன்லி ஸ்குவாஷ், நிறைய ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் சென்னையில், தமிழ்நாட்டில் நடக்குது. இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்தடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்குவாஷ் டோர்னமெண்ட்ஸ் இங்கே எப்போ நடக்கும்? அதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்க? பொதுவாக சொன்னால் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் இருந்தாலும் உங்கள் சிட்டியில், உங்கள் ஸ்டேட்டில் நடந்தால் அது ஒரு பெருமை தான். ஏன்னா வெளியில் இருக்கிறவன் ஓகே இந்த ஸ்டேட்டுக்கு போனால், இப்போ ஒரிசாவில் ஒரு ஹாக்கி நடத்தி அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க குவாலிட்டி. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்லேயும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லாவும் பண்ணுறாங்க. ₹1 கேட்டால் ₹5 வருது இப்போது. ஸோ பணத்துக்கு இதே இல்லை, they give you the money, but that fire in the belly should be there. நாங்கள் as any other federation we take advantage of the system. If there is a government which is helpful to sport, naturally we approach the government. இப்போ கவர்மெண்ட்லேயே வேர்ல்டு கப் பண்ணாங்க, அது பிரமாதமாக போச்சு. ஸோ அந்த வேர்ல்டு கப்பை திருப்பியும் அடுத்த வருஷம் பண்ணலான் இருக்கோம். அது வெயிட் பண்ணி வி கெட் மோர் நம்பர். இது வேர்ல்டு கப் அப்படின்னு சொன்னோன்னா நீ எப்படி ஃபெசிலிட்டி கொடுக்குற, அதுதான் மெயின். இப்போ அவன் வந்து ஒரு டீம், ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு டீம் அமைக்கிறான். அந்த டீம் எப்படி பார்த்துக்கிற, எந்த ஹோட்டலில் போடுற, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா, ஃபுட் அவங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். Management and administration by the federation. The government gives you the money, but they are not going to run it. It's a combination of the two. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். 2 கையும் தட்டினா தான் சத்தம் வருது. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக பண்ணால் ஸ்டேட்டுக்கு தானே பெருமை. சரி சார், ஓகே சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. எல்லாமே நம்ம பேசுனதெல்லாம் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் பிளேயர்ஸ். அல்டிமேட்லி நீங்கள் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸில் டாப் போஸ்ட்டில் இருந்திருக்கீங்க, எஸ்பெஷலி ட்ரையத்லான் அண்ட் ஸ்குவாஷோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்குவாஷில் நிறைய விஷயம் பண்ணணும், நிறைய இந்தியன் பிளேயர்ஸை கொண்டு வரணும், அவங்க மெடல்ஸ் அச்சீவ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஃபார் ட்ரையத்லான். அதுக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி. உங்கள் டைம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம வந்து என் ராமச்சந்திரன் அவர்களை வந்து சந்தித்தோம். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டோம். குறிப்பாக
இப்போ ஒரு விளையாட்டில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை, அடிப்படையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங் எப்படி இருக்கும், ஒரு பிளேயர் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக மெடல் வாங்கணும்னா அதுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவை போன்ற பல விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொன்னார். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளுமை ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் ஒரு பிளேயர் வந்து கலந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல்லையும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்லையும் வந்து மெடல் ஜெயிக்க முடியுது. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு விளையாட்டு ஆளுமையோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.